ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ளலாம். நேற்றைய தினத்தில் அப்போஸ்தலர்கள் ஊழியர்களின் உரிமை அநேகம் இருந்தும் கூட அவைகள் ஒன்றையும் நான் எதிர்பார்க்காமல் ஆத்துமா ஒன்றையே நாடி என்னுடைய சுயத்தை மறுத்து நான் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு மாதிரியை முன்வைத்த பவுலப்போஸ்தலன் மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை என்று சொல்லி மற்றொரு மாதிரியை நமக்கு முன்பாக வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் சுவிசேஷத்தை இடைவிடாமல் தன்னுடைய முதல் மிஷினரி பயணம், 2வது மிஷினரி பயணம், 3வது மிஷினரி பயணம் என்று சொல்லி தொடர்ந்து மிஷினரி பயணத்தில் இருந்து ஓய்வின்றி ஊழியம் செய்த பவுலப்போஸ்தலன் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனையாய் பிரயாசப்பட்ட அந்த தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை என்று சொல்லுகிறார். எத்தனையோ ஊழியங்களை செய்தும் கூட அதை நிமித்தமாக எனக்கு மேன்மை பாராட்டுகிறதற்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோ என்று சொல்லுகிற வார்த்தை ஒருவேளை ரொம்பவும் பரிதாபமான நிலைமைக்கு ஐயோ என்று நாம் சொல்லுவோம். இங்கே சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொன்னால் என்னுடைய சுவாசமே சுவிசேஷம்தான். எனக்குள்ளாக சுவாசம் இருக்கிற வரையிலும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை நான் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் எனக்குள்ளாக சுவாசம் நின்று விட்டது என்கிறது போல பவுலப்போஸ்தலன் அந்த தொனியிலே இந்த காரியங்களை பேசுகிறதை பார்க்கிறோம். நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம், அதாவது ஒரு நேர்மையான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் பேசுகிறார். ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் என்று சொல்லுகிறார். அதாவது காணிக்கையை வாங்கி என்னுடைய தேவைகளை பெருக்கி அதை நிமித்தமாக நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் என்னுடைய செலவுகளை சுருக்கி என்னுடைய சுய காரியங்களிலே ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி செலவில்லாமல் சுவிசேஷத்தை ஸ்தாபிப்பது தான் எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அதற்காக தான் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. என்னுடைய சுவாசமே சுவிசேஷம்தான். அந்த சுவாசம் இருக்கிற வரையிலும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிக ஜனங்களை நான் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை நான் தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்று சொல்லுகிறார். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அதாவது யூதரை ஆதாயப்படுத்தணும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு அவைகளை சரியாக கடைபிடிக்கிறாங்களே அவர்களுக்கு போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். நியாயப்பிரமம் இல்லாத தேசத்தார் புறஜாதிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அறிவிக்கணும். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவினுடைய பிரமாணம், அந்த விசுவாச பிரமாணத்தை எனக்காக கிறிஸ்து மரித்தார் என்கிற சுவிசேஷத்தினுடைய இருதய செய்தியாகிய அந்த மைய செய்தியை இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லுகிறாரே, அந்த செய்தியை நான் அறிவிக்கும்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானே, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஊழிய பாரத்தை தன்னுடைய சுவாசமாக எண்ணி என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டேன், இவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சுட்டேன், இவ்வளோ சபைகளை ஸ்தாபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதற்கு அல்ல.
நான் மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு இடமில்லை என்றே சொல்லுகிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இன்னொரு மாதிரியை நமக்கு முன்வைக்கிறார். நாம் படுகிற பிரயாசங்கள் ஒன்றுமே இல்லை. நம்முடைய சுவாசம் இருக்கிற வரையிலும் ஒவ்வொரு விசுவாசியும் ஏதோ ஒரு நேரம் யாரோ வரல, அதனால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு நான் வருகிறேன் என்பது அல்ல. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றேல இருந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக எல்லா விசுவாசிகளின் மேலும் விழுந்த கடமையாக, எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ என்கிற காரியத்தை உணர்ந்தவர்களாக எங்கள் ஒவ்வொருவருடைய சுவாசமும் சுவிசேஷமே என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அதை கடைபிடித்து ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வோம். நாம் ஊழியம் செய்யவில்லை என்று சொன்னால் விசுவாசியே அல்ல. ஆண்டவருக்கென்று ஓய்வின்றி தன்னுடைய சுவிசேஷ பணியை தன் சுவாசமாக எடுத்து செய்கிற ஒவ்வொரு மனிதன்தான் உண்மையான விசுவாசி. ஆண்டவருக்கென்று நாம் பிரயாசப்படுவோம். அநேக ஆத்துமாக்களை ஆதாயத்துப்படுத்தும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் போராடி ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.